நாம் 300 ஆண்டு காலம் போராடி ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து இந்த நாட்டின் விடுதலையை பெற்றோம். சுதந்திரம் என்கிற மகத்தான உரிமையை போராடி பெற்றோம் என்கிற வரலாறு எல்லோருக்கும் தெரியும். அதே போல இந்த வாக்குரிமைங்கிற உரிமையை போராடித்தான் பெற்றோம். 1919 மாண்டேக சென்ஸ் போர்டு சீர்திருத்தத்தின் அடிப்படையில் முதல் பொது தேர்தல் 1920 கொண்டு வரப்படுது. அந்த முதல் பொது தேர்தலில் எல்லோருக்கும் வாக்குரிமை இல்லை. யார் படித்தவரோ, யார் பட்டதாரியோ, யார் மிராசாரோ, யார் நிலக்கலாரோ, யார் செல்வந்தரோ, யார் சமூகத்தில் அந்தஸ்து பெற்றவரோ அவர்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமைங்கிற நிலை இருந்தது. குறிப்பா பெண்களுக்கு சுத்தமா வாக்குரிமை இல்லை. அதுக்கு பிறகு விடுதலை பெற்ற நாட்டில் தான் வயது வந்த எல்லோருக்கும் வாக்குரிமைங்கிற நிலை உருவாக்கப்பட்டது. இந்த நாட்டில் எல்லோரும் சமம் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் எல்லோரும் சமமாக நடத்தப்படக்கூடிய ஒரே இடம் எல்லோருக்கும் வாக்கு ஒண்ணுதாங்கிறத. ஏன்னா அடித்தட்டு உழைக்கும் மக்களுக்கும் ஒரு வாக்கு தான், அனில் அம்பானிக்கு ஒரு வாக்கு தான், பிச்சைக்காரனுக்கு ஒரு வாக்கு தான், இந்த நாட்டின் பிரதமருக்கு ஒரு வாக்கு தான். இந்த நாட்டில் எல்லோருக்கும் இருந்த கடைசி உரிமை வாக்குரிமை தான். ஏன்னா பேச்சுரிமை மறுக்கப்படுது, கருத்துரிமை மறுக்கப்படுது, எழுத்துரிமை மறுக்கப்படுது, வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுது. அதே போல என்ன உணவு உண்ணணுங்கிறத அவன் தீர்மானிக்கிறான், என்ன உணவு கொடுத்தணும் அவன் தீர்மானிக்கிறான். நாம் எஞ்சி வச்சிருந்த ஒரே உரிமை வாக்குரிமை. அந்த வாக்குரிமையை கை வச்சுட்டேன். ஏற்கனவே சிஏஏ கொண்டு வந்து நாடு முழுக்க வாழக்கூடிய மக்கள் குடியுரிமையை நிரூபிக்கணும்னா, நீங்க உங்க குடியுரிமையை நிரூபிக்கணும், தக்க சான்று கொடுத்து ஆவணம் கொடுத்து நிரூபிக்கணும்னா, அதே போல இப்ப வாக்குரிமையை நிரூபிக்கணுங்கிற. எதுக்கு வாக்குரிமை நிரூபிக்கணும்? 2024 பாராளுமன்ற தேர்தலில் நாடு முழுக்க மக்கள் வாக்கு செலுத்தார்கள். அப்ப அன்னைக்கு வந்து போலி வாக்காளர் இல்லையா? ஏன் தேர்தலுக்கு நெருக்கத்தில் 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து செய்யணும்? பீகார்ல தேர்தலுக்கு நெருக்கத்தில் பண்றான், தேர்தல் முடிவுகள் மாறிடுச்சு. அதே போல தமிழ்நாட்டில் இப்ப என்ன சொல்றான், நாங்க உங்க வீட்டுக்கு வருவோம், 3 முறை வருவோம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட வாக்காளர் எண்ணிக்கை 6,36,00,000 மேல. ஆனா அந்த வாக்குச்சாவடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 68,000 தான். இப்படி வந்து வீட்டுக்கு வருவானா, 3 முறை வருவானா. வீட்டுல யாருமே இல்லைன்னா அவனோட வாக்குரிமை ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்படுமா. ஒருவேளை வீட்டுக்கு வர்றப்ப நான் இருந்தேன்னா படிவம் கொடுப்பானா. அந்த படிவத்துல 2002 எனக்கு வாக்குரிமை இருந்திருக்கணும், இல்லைன்னா என் பெற்றோருக்கு வாக்குரிமை இருந்திருக்கணும். அது குறித்தான தகவல்கள் கொடுக்கப்படணும். எதுவுமே கொடுக்கப்படலன்னா தேர்தல் ஆணையம் முடிவு செய்யுங்கிறான். உனக்கு வாக்குரிமை கொடுக்கிறதா இல்லையாங்கிற முடிவை தேர்தல் ஆணையம் செய்யுங்க. எதுக்கு இந்த வேலை? எதற்காக இந்த வேலையை திட்டமிட்டு பாஜக செய்யுது? நாடு முழுக்க வறுமை, ஏழ்மை, வேலையில்லா திண்டாட்டம், பசி பஞ்சம், தேச பாதுகாப்புன்னு வாயிலேயே பேசினா, எந்த செங்கோட்டையில் நின்றுட்டு நரேந்திர மோடி தேச பாதுகாப்புன்னு பேசினாரோ அதே செங்கோட்டைக்கு பக்கத்தில் ஒரு தற்கொலை படை தாக்கல் கொடுக்கிறேன். உளவுத்துறை என்ன படிச்சு, உளவுத்துறை என்ன படிச்சு, உள்துறை அமைச்சர் என்ன படிச்சுங்கிற கேள்விக்கு பதில் இல்லை. 2010 புல்வாமாவோட தாக்குதல், ராணுவ கட்டுப்பாட்டு இந்த பகுதிக்குள்ள ஒருத்தன் வந்து 350 வெடிமருந்தோட வந்து 40 ராணுவங்களை கொண்டுட்டு போயிட்டான். பஞ்சாப்ல பதன்கோட் விமான தளத்தின் மீது தாக்குதல், எல்லா இடத்திலும் தாக்கல் கொடுக்கப்படுது. தேச பாதுகாப்பு, தேச நலன். ஆனா இன்னைக்கு டெல்லிக்குள்ள வந்து தற்கொலை படை தாக்கல் நடக்குது. அப்ப அதுல கவனம் செலுத்த துப்பு இல்லை. நாடு முழுக்க வாழக்கூடிய மக்களுக்கான வாழ்வாதார உரிமையை உறுதிப்படுத்த துப்பு இல்லை. வேலை வெட்டி இல்லாம இப்ப எல்லோரும் முதல்ல இருந்து வாங்க, வாக்குரிமையை நிறுவீங்க. நான் போன தேர்தலில் ஓட்டு போட்டனே, அதுக்கு போன தேர்தலில் ஓட்டு போட்டானே, நான் 15 ஆண்டா வாக்கு செலுத்தினே, அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. இப்போது புதிதாக வாக்குரிமையை நிரூபிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறேன். இந்த நாட்டில் அமைப்பு சாரா பணியாளர்கள் அதிகம், கல்வி அறிவுல தண்ணீர் கூடாத நாடு இது. இந்த நாட்டில் இந்த படிவத்தை கொண்டு போனா நீ எடப்பாடி பழனிசாமி கொடுத்து படிவத்தை பூர்த்தி பண்ண சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி பூர்த்தி பண்றாருன்னு பார்ப்போம். எதுக்கு இந்த வேலை? இப்ப எஸ்ஐஆர் கொண்டு வர்ற எங்க வாக்குரிமை பதிப்ப ஏற்கனவே ஒத்தி போய் நடந்தப்ப 2017 கன்னியாகுமரியில் 40,000 மீனவ மக்களோட வாக்குரிமை இதே போல ஒட்டுமொத்தமாக பறிச்சான். இப்ப வாக்குரிமை பறிச்சா என்ன ஆகும்? பீகார்ல பறிக்கப்பட்ட வாக்காளரை கொண்டாந்து தமிழ்நாட்டில் சேர்த்தா என்ன ஆகும்? கதை முடிஞ்சிடும். தமிழ்நாட்டின் அரசியல் திசைவழி போக்கே ஒட்டுமொத்தமாக மாறி போகும். இதுல திமுக என்ன பண்றான்? ரொம்ப நுட்பமான அரசியல் பண்றேன். நாங்க வந்து இது எஸ்ஐஆர் எடுக்கிறோம், ஆனா பீகார் வாக்காளர் தமிழ்நாட்டில் சேர்க்கப்படுறத பத்தி நாங்க கருத்து சொல்ல மாட்டோம்.
இது என்ன முடிவு? வடக்கு வாழ்ந்து தெற்கு தேய்து சொன்னது அண்ணா. வடவர் நல்லவரும் இல்லை, அவர் நம்மவரும் இல்லை என்று முழக்கத்தை வைத்தவர் அண்ணா. கருணாநிதி தண்டவாளத்தை ஏன் தலை வச்சாரு? எதுக்கு வச்சாரு? டான்யாங்கிற வடநாட்டுக்காரன் பேர டான்யா பொண்ணு எப்படி வைக்கலாம்? வடநாட்டுக்காரன் ஏற்க முடியாது, கள்ளக்குடியும் பேர் வைன்னு சொல்லி தண்டவாளம் தலை வச்சதா சொல்லப்படுது. அப்ப அன்றைக்கு வடவர் எதிர்ப்பை பேசிய திமுக இன்றைக்கு ஏன் பேச மறுக்கிறது? தமிழ்நாட்டில் பீகார் வாக்காளர்களை சேர்க்க கூடாது என்று தமிழ்நாடு அரசு இதுவரை சொல்லாது ஏன்? ஏன்னா அவளுக்கு இதை பத்தி எந்த கவலையும் இல்லை. பீகார் வாக்காளனோ தமிழ்நாட்டு வாக்காளனோ காசை கொடுத்து வாங்கிக்கலாம் நினைக்கிறேன். அதான் இங்க நடக்குது. பீகார் வாக்காளன் இங்க தமிழ்நாட்டில் வாக்காளராக மாறி போனா தமிழ்நாடு முழுக்க சவுகாடு பேட்டை போல பல பேட்டை முளைச்சிடும். அவன் சொல்வதுதான் தமிழ்நாட்டோட அரசியல் போக்காக மாறி போகும். இந்த பேராபத்து இருக்கு. இந்த பேராபத்து இதை கடுமையா எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனா இங்க ஆளக்கூடிய திமுக அரசு செல்லமா தட்டாங்கிறதை பண்றேன். நாம செய்தி பார்க்கிறோம், வருவாய்த்துறை சங்கங்களை கூட்டமைப்பு நாங்க இதை கலந்து கொள்ள முடியாது, நாங்க இந்த பணியை செய்ய முடியாது, ஏன்னா பணிச்சுமை இருக்கு, அதிகப்படியான பணிச்சுமை இருக்கு அப்படின்னு சொல்லுது. வருவாய்த்துறை ஒட்டுமொத்தமாக இந்த பணியை புறக்கணிக்கிறோம் என்று சொல்வதற்கான அதிகாரம் இருக்கிறது என்றால் தமிழ்நாடு அரசு சொல்லட்டும். தமிழ்நாட்டு அரசு ஊழியர்கள் ஒருபோதும் எஸ்ஐஆர் பணியில் ஈடுபட மாட்டாங்க. தமிழ்நாடு அரசு புறக்கணிக்கிறது. சட்டசபை தீர்மானம் போட்டு இந்த பணிக்கு எதிராக நீ முடிக்க வேண்டிய வேலையை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் ஆதரவளிப்பாங்க. அதை செய்யாமைய உருட்டுற எதுக்கு இந்த வேலை செய்ய? பீகார் வாக்காளர் தமிழ்நாட்டில் வாக்காளர் மாறி போறது குறித்து எந்த கவலையும் இல்லை. அன்பு சொந்தங்களை சிந்திச்சு பாருங்க. 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஆட்சிக்கு வந்த உடனே தீபாவளி அன்னைக்கு தமிழ்நாடு அரசு ஒரு அரசாணை விடுது, அறிவிப்பு விடுது. ஏன்னா தீபாவளி அன்னைக்கு இறைச்சி கடை மூடப்படும். ஏன் இறைச்சி கடை மூடுறான்னா மகாவீர ஜெயந்தி வருது, அந்த ஜெயன்புரா மகாவீர ஜெயந்தி அனுசரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தீபாவளி பண்டிகை உடன்பாடு இருக்கு இல்ல. ஆனா பெரும்பான்மை மக்கள் அந்த இறைச்சி எடுத்து சாப்பிடுவாங்க. ஆனா அந்த நாள்ல மார்வாடிகளின் வசதிக்காக அவன் மகாவீர ஜெயந்தி கொண்டாடுறதுக்காக இங்க இறைச்சி கடை மூடல அறிவிக்கிறான்னா இன்னைக்கே இவ்வளவு ஆதிக்கம் அரசியல்ல. மார்வாடி ஆதிக்கம், வடநாட்டுக்காரன் ஆதிக்கம். அவன் ஒவ்வொரு தொகுதியும் மிகுதியாக மாறி போனான்னா தமிழ்நாட்டு அரசியலை பாஜகவுக்கானதாக மாற்றிடுவான், காவிமயமா மாற்றிடுவான். அந்த பேராபத்தை உணர்ந்து இந்த மண் மீது மக்கள் மீது பற்று கொண்டு நாம் தமிழர் கட்சி களத்திலே வீரியமாக சமரசமற்று இருக்கிறது. இதில் திமுக அவன் ஒருபோதும் இதுல உண்மையா இருக்க மாட்டான், உளப்பூர்வமா இருக்க மாட்டான். புதுசா வந்திருக்கான், அவன் பாஜக பேர சொல்ல பயப்படுறேன். ஏற்கனவே தமிழ்நாட்டை ஒரு தத்தி ஆளுன்னு சொல்லி பழம்பிட்டு இருக்கிறோம். இப்ப ஒரு தற்கொலை வருது. எது ஒன்றும் இந்த மண்ணையும் நிலத்தையும் காக்க நாம் தான் ஒரே வாய்ப்பு. அதை உணர்ந்து வலிமையாக கருத்தியல் பரப்பரை முன்வைத்து கலப்பணை செய்து இந்த எஸ்ஐஆர் சூழ்ச்சியை ஒட்டுமொத்தமாக முறியடிப்போம். நன்றி, வணக்கம்.